மாற்றங்களை மாற்றி பல மாற்றங்களை கொண்டு நாளும் பக்கத்தில் நாட்கள் தாண்டி கலைகளை தாண்டி எதிரிகளை எதிர்கொண்டு பல எதிர்பார்ப்புகளோடு இருக்கும் நம்ம பகுதியின் கலை கொடுத்துக்கிட்டு சத்தியமாக எதுவும் புரியல. விஜய் சார் இன்னைக்கு அரசு தலைவராக இருக்கலாம், ஆனால் எங்கள் சினிமா குடும்பத்தை சேர்ந்தவர். ஒரு விபத்து நடந்துருச்சு, அது எப்படி வேணா இருக்கலாம். அவருக்கு ஒரு சோதனை வரும்பொழுது இயக்குனர் ராஜகுமார் இருக்கார்ல, அவர் தான் வீரத்தமிழன். துண்ணு பொட்டு பொட்டு உடைச்சிட்டாரு. நானே சாக்காட்டேன், இதில் கூட பகிரங்கமாக ஒத்துக்கிறாரே அப்படின்ட்டு. ஆமாம், தேவானி மேடம் வந்து இது வரைக்கும் ஒரு சாஃப்டாக பார்த்துருக்கோம். ஆக்ஷன் ஹீரோனுக்கு இப்போ தான் தெரியுது எனக்கு. பூவாக நினச்சோம், புயல்னு இப்போ தெரியுது. அவரே சொன்னார், நீங்கள் புஷ்பம் நினைக்கிறிய அங்கே போய் உஷ்ணம் போல இருக்குது வீட்டில். அதனால் ராஜகுமாரன் வந்து இவ்வளவு தைரியமான ஒரு வீரத்தமிழன் நினச்சி ஒரு பாராட்டணும் இன்னைக்கு. நான் சின்ன வயசுலேருந்து சஞ்சீவை பார்த்து வியந்திருக்கேன் அப்படின்னா. நான் சஞ்சீவை பார்த்தேன், பகிர்ந்துச்சு. இல்லை இவர் சின்ன வயசுனா அந்த உலகம் நம்ம என்ன நினைக்கும். இப்போவும் சஞ்சீவ் சின்ன வயசு தான். நீங்களாட்டுக்கு நீங்கள் சின்ன வயசுனா அவர் என்னமோ விஜயகுமார் அவர் எப்படி தளபதி விஜய் அவர்கள் என்று இளமையோடு இருக்காரோ அது மாதிரி இவரும் நான் என்னைக்கு பார்த்தனோ இவருக்கு குறைஞ்சிட்டே வருது. நான் சாக்காட்டேன், என்னடா அவர் பையன் நினச்சிக்கிருக்கேன். இப்போ நம்ப முடியல. இல்லை இப்போ டயர்ட்டு பையனை அறிமுகப்படுத்தினார், நான் இப்போ தம்பி நினச்சிக்கிருக்கேன். அப்புறம் பையங்கிறாரு, அஸ்தர் அங்கே சாங்கை போட்டுக்காரு. கல்யாணம் பண்ண உடனே முதல்ல இந்த ரிலீஸ் பண்ணிடுவோம், இது லேட் பண்ணக்கூடாது. ஏன்னா இளமை இருந்து வேஸ்ட் பண்ணக்கூடாது. நம்ம நிறைய உதவி இயக்குநர்கள் நிறைய இயக்குனர்லாம் இளமை வேஸ்ட் பண்ணிடும். நம்ம இயக்குனரோட எங்கள் மனைவி அவங்க கரெக்டாக ஃபஸ்ட் நம்ம சொல்கிறத அவங்க சொன்னாங்க, பேசப்பட்டு பேசியா எங்கள் மனைவியை பேசப்பட்டு பேசியா, என் பையனை படிக்க வச்சேன் பேசப்பட்டு பேசியா. இந்த மேடையிலே கரெக்டாக பேச யாருமா அவங்க தான். மேடை நாகரிகம், சபை நாகரிகம், என்ன மேடை எப்படி பேசணும், திருவள்ளுவர் மாதிரி ரெண்டே வரியில் பேச மட்டும் பேசியா. இவர் வீட்டில் அவங்க சொல்ல கேட்பார் போல இருக்கு, இங்கேயாவது கேட்காம இருப்போம் என்ன அப்படின்னு. இங்கே நீங்கள் எத்தனை பேர் இருக்கோம்ல அந்த தைரியம் வச்சு இருக்கு. வீட்டில் யாரும் இருக்க மாட்டாங்கல்ல, ராஜகுமார் மறுபடியும் இருக்கலாம், சொல்ல முடியாது. அதனால் இங்கே நீ காதில் வாங்கலை சார். இன்றைக்கி கச்சேரி வீட்டில் இருக்குது. நீங்கள் வீட்டில் ஒரு விஜயகாந்த் எப்படி நீங்கள் லேடி விஜயகாந்தோ, நீங்கள் வீட்டில் உங்கள் ஒய்ஃப் தான் இன்றைக்கி லேடி விஜயகாந்த் அடிக்கிற அடியை பாருங்க. இன்றைக்கி நாளைக்கு நீங்கள் அங்கே போகணும் சமாளிட்டேன். தலைவா நீ காப்பாற்று தலைவா என்ன, நாளைக்கு போய் நீங்கள் மன்றாடி அவர் ஆசீர்வாதம் நாளைக்கு தேவை உங்களுக்கு. வீரத்தமிழச்சிங்கிறது அடிக்கிறதோ உதைக்கிறதோ ஒருத்தனை அறையிறதோ ஒருத்தனை செருப்பால் அடிக்கிறதோ இது இல்லை. வீரத்தமிழ்ச்சி யாருன்னா, அண்ணா பல்கலைக்கழகத்தில் ஒரு மாணவியை ஒரு மிருகம் சிதைச்சிருச்சு. அதை வெளியே சொன்னால் நமக்கு அசிங்கமாக போயிருமே, இது வெளியே சொன்னால் நம்ம வாழ்க்கை கெட்டு போகுமேன்னு நினைக்காம சமூகத்தில் துணிஞ்சு சொன்னா பாருங்க, அவள் தாங்க வீரத்தமிழ்ச்சி. அவன் வீரத்தமிழ்ச்சி. பொள்ளாச்சியில் கதறக்காக கற்பிச்சாங்கல்ல, ஒரு பொண்ணு காதல்னு சொன்னாலும் நம்பி போனார்ல, அவங்க ஃப்ரெண்ட்லாம் சேர்ந்து கதறிச்சு கற்பழிச்சு சின்னம் ஆகிட்டாங்க. அந்த அந்த வாய்ஸ் அண்ணா விட்டுருங்க விட்டு விட்டு அவளை செதஞ்சு போயும் அந்த பொண்ணு வெளியே வந்து அவங்க யார் யாருன்னு தோலை உரிச்சதுல அவதான் வீரத்தமிழ்ச்சி. ஷூட்டிங் பார்க்குறது அப்போ பார்க்கணும், இப்போ பார்த்துறதையே. கஞ்சா கடத்துறது எப்படி, கற்பழிக்கிறது எப்படி, கற்பழிக்கிறாங்க நியாயப்படுத்துவோம். நீங்கள் தப்புன்னு சொல்றீங்களா, கற்பழி 4 பொண்ணு ஏமாத்து. சந்தனம் கடத்துறது எப்படி, செம்பகம் கடத்துறது எப்படி, இது ஷூட்டிங் பார்த்தா அதை மாதிரி படம் வந்து ஷூட்டிங் வாங்க. நல்ல படம் எடுக்கிறதா ஷூட்டிங் பார்க்காது. இப்போ உங்களுக்கு என்ன தோணுதோ நீங்கள் விஜயகாந்த் படத்தை பாருங்கள், பழைய ரஜினி சார் படத்தை பாருங்கள், பழைய கமல் சார் படத்தை பாருங்க. இது மாதிரி நிறையா எல்லாம் பழைய தான் பார்க்கணும், புதுசாக பார்த்துக்காது எதுவுமே. ஆமாம், நான் சஞ்சீவ் சார் வந்து ஒரு ஹீரோவாக போகல, நல்ல ஒரு ஆதரவாளர், ஒரு நல்ல சப்போர்ட்டர். என்ன
உங்களுக்கு பார்க்குறேன். உண்மையிலே இந்த படத்தை நீங்கள் வந்து சப்போர்ட் பண்ணுது ரொம்ப நன்றி சார். எந்த அளவுக்கு விஜய்க்கு சப்போர்ட்டாக இருக்கீங்களோ அது மாதிரி இந்த படத்துக்கு நீங்கள் சப்போர்ட்டாக இருக்குது. இந்த நேரத்தில் விஜய் சார் இன்றைக்கி அரசியல் தலைவராக இருக்கலாம், ஆனால் எங்கள் சினிமா குடும்பத்தை சேர்ந்தவர். அவருக்கு ஒரு சோதனை வரும்பொழுது இந்த நேரத்தில் நாங்கள் அவருக்கு சப்போர்ட்டாக இருக்கணும். ஒரு விபத்து நடந்துருச்சு, அது எப்படி வேணா இருக்கலாம், ஆனால் இந்த நேரத்தில் அது எந்த அளவுக்கு மனசு உடைஞ்சிருக்கும்னா எங்களுக்கு தெரியும். நாங்களாம் கூட பழகிருக்கோம், எனக்கு தெரியும், சஞ்சீவ் சார் தெரியும், எவ்வளோ உடஞ்சிருக்கோன்னு தெரியும். அதனால் இந்த நேரத்தில் உண்மையிலே அந்த இறந்து 41 பேர் ஆத்மா சாந்தி அடையணும். அவங்க குடும்பத்துக்கு விஜய் சார் கண்டிப்பாக சப்போர்ட்டாக இருப்பார். நீங்கள் கவர்மெண்ட் சப்போர்ட்டாக இருக்குது, எல்லாருமே இன்றைக்கி ஆறுதலாக இருக்காங்க. முன்னால் ஆறுதலாக இருக்கிறது உங்களுக்கு இப்போ ஆறுதல் பரிசு மாதிரி போச்சு. ஒரு அமௌண்ட்லாம் அனௌன்ஸ் பண்ணுறாங்க, அது மட்டும் பார்த்தாது சப்போர்ட்டாக இருக்கணும். இந்த நேரத்தில் விஜய் சார் இருக்கும் எல்லோரும் கொஞ்சம் சப்போர்ட்டாக இருப்போம். இதுக்கு முன்னாடி பேசினவங்க சொன்ன மாதிரி, இளையா சொன்ன மாதிரி ரொம்ப கரெக்டான ஒரு வார்த்தை. நம்மளோட தலையெழுத்தை முடிவு பண்ணுறது வந்து கடவுள், ஆனால் ஒரு படத்தோட தலையெழுத்தை முடிவு பண்ணுறது வந்து நீங்கள் மட்டும்தான். ஸோ ஒரு படத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் தான் கடவுள், நீங்கள் இருந்து காப்பாற்றணும். படத்தில் சில நிறைவுகள் குறைகள்லாம் இருக்கும், அந்த குறைகளை மைனஸ் பண்ணி தூக்கி போட்டு நிறைகளை மட்டும் பார்த்து சின்ன படங்களும் வளர்கிறதுக்கு வந்து வாய்ப்பு கொடுங்க. அண்ட் இதுக்கு மேலே வேறு என்ன பேசுகிறது, யாராச்சும் விட்டுருந்தா அந்த மன்னிச்சிடுங்க. மொத்தத்தில் உங்களுக்காக உங்களை நம்பி உங்களை கூப்பிட்டதுக்கு காரணமே உங்களை நம்பி இருக்கிற நாங்களும் வாழ்க்கையில் முன்னேறணும். ரொம்ப வருஷமாக போராடிட்டு இருக்கிறேன், இன்றைக்கி வரைக்கும் போராடிட்டு இருக்கிறேன். இன்றைக்கி வரைக்கும் அஃப்கோர்ஸ் எனக்கு நிறைய நீங்கள் சப்போர்ட் பண்ணியிருக்கீங்க. இன்றைக்கி வரைக்கும் நானும் என் குடும்பமும் சந்தோஷமாக இருக்கும். ஒரு வீட்டில் இருக்கிறோம், சொந்தமாக ஒரு வண்டி ஓட்டுறோன்னா அதுக்கு காரணமே நீங்கள் மட்டும்தான். ஏன்னா நீங்கள் கொடுத்த சப்போர்ட்டு தான். இதுக்கு மேலேயும் இந்த சப்போர்ட்டை நீங்கள் கண்டிப்பாக தருவீங்க. இந்த வீர தமிழ்ச்சியோட வெற்றிக்கு நீங்கள் ஒரு முக்கியமான காரணமாக இருப்பீங்கன்னு காரணமாக இருப்பீங்க இல்லை இருங்க, தயவுசெய்து உங்களை கையெழுத்து கும்பிட்டு கேட்டுக்கிறேன். எனக்கு என்ன பேசணும்னு தெரில. எல்லோரும் மாநாடு மேலாடு அப்படி நாங்கள் வேகமாக பேசுவேன், அதனால நீங்கள் வந்து ஏதாச்சும் ஒன்று வேகமாக பேசட்டுமா இந்த மகிழினி கலைக்கூடத்தை பற்றி? பேசி முடிச்சப்பறம் யாரும் கை தட்டக்கூடாது, சரியா? பேசிகிட்டு இருக்கும் போதே கை தட்டணும், ஓகேவா? அப்போ தான் யாருக்கும் எதுவும் புரியாது. சரி, பேசுகிறேன். மகிழினி கலைக்கூடத்தை பற்றி தான் சொல்கிறேன். தோற்றங்களை மாற்றி பல மாற்றங்களை கொண்டு நாளும் பக்கத்தில் நாட்கள் தாண்டி கலைகளை தாண்டி எதிரிகளை எதிர்கொண்டு பல எதிர்பார்ப்புகளோடு இருக்கும் நம்ம மகளிர் கலைக்கூடத்துக்கு தோல்வியும் இல்லை, துயரமும் இல்லை. தோழங்கள் இந்த தோல் கொடுப்பீங்க நம்பிக்கையோடு விடைபெறுகிறது. மீண்டும் உங்களை அடுத்த படவிழாவை சந்திக்கும் வரை உங்களிடம் இந்த விடைபெறுவது சஞ்சீவ். சத்தியமா எதுவும் புரியல, எனக்கு தெரியும் எதுவுமே புரிஞ்சிருக்காது. புரியலனாலும் எனக்காக கை தட்டிட்டீங்க, அதுக்கு தேங்க்ஸ். என்ன சொன்னேன்னா, தோற்றங்களை மாற்றி பல மாற்றங்களை கொண்டு நாளும் பகிர்ந்து பல நாட்களை தாண்டி கலைகளை தாண்டி எதிரிகளை எதிர்கொண்டு பல எதிர்பார்ப்புகளோடு இருக்கும் நம்ம மகளிர் கலைக்கூடத்துக்கு தோல்வியும் இல்லை, துயரமும் இல்லை. தோழனாக நின்று தோல் கொடுப்பீங்கிற நம்பிக்கையோடு விடைபெறுகிறேன். மீண்டும் உங்களை அடுத்த பட விழாவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது சஞ்சீவன் சொன்னேன். இப்போ புரியுதான்னு பாருங்க. தோற்றங்களை மாற்றி பல மாற்றங்களை கொண்டு நாளும் பக்கத்தில் நாட்களை தாண்டி எதிரிகளை தாண்டி பல எதிர்பார்ப்புகளோடு இருக்கும் நம்ம மகளிர் கலைக்கூடத்துக்கு தோல்வியும் இல்லை, தோழனும் இல்லை. தோழாக நின்று தோல் கொடுப்பீங்கிற நம்பிக்கையோடு விடைபெறுகிறேன். மீண்டும் உங்களை அடுத்த முறை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது சஞ்சீவ். இப்போ புரிஞ்சுதா? ஓகே. ஸோ மறுபடியும் உங்களை கேட்டுக்கிறேன், நீங்கள் தான் ஒவ்வொரு படத்துக்கும் கடவுள் மாதிரி. ஸோ தயவுசெய்து நான் சொன்ன மாதிரி அந்த மைனஸ் ஏதாச்சும் இருந்தால் அதை தூக்கி போட்டு எது ப்ளஸ்ஸோ அதை மட்டும் கொண்டு போய் ஜனங்க கிட்ட சேருங்க. உங்களை நம்பி தான் இந்த மாதிரி சின்ன சின்ன படங்களும் வருது, நாங்களும் இருக்கோம். காப்பாற்றுங்க. தேங்க்யூ.